ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் முக்கியமான அப்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், நான் சேல்ஸ் டீம் மாறணும், சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரொமோஷன் டீம் மாறணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதே போல் எஸ்பிஓவில் அடுத்தடுத்து யாருக்கு பேமெண்ட் வரப்போகுது, ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு யாராருக்கெல்லாம் எப்போ பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட எஸ்பிஐ ஐடி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு டீம் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டீம் செலக்ஷன் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் நான் ப்ரொமோஷன் டீம் வந்து டச் பண்ணிட்டேன், இல்லை நான் சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட மாட்டேன், பை பண்ண மாட்டேன், கூப்பனை நான் ப்ரொமோஷன் டீம் மாறிக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ப்ரொமோஷன் டீம் கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்துக்கலாம். இல்லை நான் ப்ரொமோஷன் டீம்லேருந்து நான் சேல்ஸ் டீமுக்கு மாறினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சேல்ஸ் டீம் கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது டீம் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சேல்ஸ் டீம் இருந்தாலும் மாறிக்கலாம், ப்ரொமோஷன் டீம் வேணாலும் நீங்கள் மாறிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொடுத்துட்டாங்க. உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீம் செலக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னா, இப்போது இந்த வீக்கில் யாருக்கு பேமெண்ட் வரப்போகுதுன்னா, ஸோ முதல்ல மெயில் மூலிமா அப்ளை பண்ணாங்க இல்லையா ரீஃபண்டுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13 ஓகேங்களா, அந்த வரைக்கும் மெயில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் அதில் வந்து ப்ரொஃபைல் அண்ட் ரிஜிஸ்டர் மெயில் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிஜிஸ்டர் மெயில் பண்ணாதவங்களுக்கு, ஒரு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க, பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, மெயில் கரெக்டாக பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிங்களா, உங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்திருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி அனுப்புங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? எஸ்பிஓக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு ஜிஎஸ்டி போக 10% போக உங்களுக்கு வந்துடும். திரும்பி அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்துட்ட பிறகு திரும்பி ஒரு ஃபார்ம் ஒன்று வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். 15 நாள் உங்கள் பேமெண்ட் வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டே அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போது ஜூலை 13 ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மெயில் மூலிமா வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா ரீஃபண்டுக்கு, அவங்களுக்கு எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இப்போ இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் போட போகிறாங்க அப்படின்னா, இந்த 13 பாயிண்ட் சூஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த 13 பாயிண்ட்டில் அப்செட் ரிஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்ததாக ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொசீஜர் அப்படி தான், ரீஃபண்ட் ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்ட பிறகு, அவங்க கட்டின அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்ட பிறகு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும். அது வந்து பண்ணிட்ட பிறகு அவங்களோட ஒர்க்கிங் அமௌண்ட் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் பேஸஸ். ஓகேங்களா? ஸோ 13 பாயிண்ட் முடிச்சிட்ட பிறகு அடுத்தது யாருக்கு வரும் அப்படின்னா, லாஸ்ட்டாக இப்போ சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணாங்க இல்லையா ரீஃபண்ட் டீம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போ இதான் ப்ரொசீஜர். அப்போ லாஸ்ட்டாக தான் பிளாக்ல இருக்கிறவங்களுக்கு வரும். நான் எதுவுமே பண்ணல, டச் பண்ணாமல் என்ன வழி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்போ மெயில் பண்ணவங்க வரப்போது இப்போ 13 பாயிண்ட் அடுத்தது இந்த வாரத்தில் வந்து 13 பாயிண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாளையிலேருந்து மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க அக்ரிமெண்ட் ஃபார்ம். அடுத்ததாக வந்து லாஸ்ட்டாக ரீஃபண்ட் டைம் சூஸ் பண்ணவங்களுக்கு, அதுக்கு அடுத்ததாக தான் பிளாக்ல இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, எல்லாம் ஓகே தான். நான் இப்போ எஸ்பிஐல கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எனக்கு எப்போ பேமெண்ட் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வாரத்தில் யாராருக்கெல்லாம் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. சேலரி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிலீஸ் ஆக போகுது. ரீஃபண்ட் வாங்கிட்டு திரும்பி அவங்களுடைய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது ஒர்க் பண்ண அமௌண்ட், அந்த அமௌண்ட்டுமே எல்லாருக்கும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போதைக்கு அந்த கூப்பன் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, கூப்பன் வந்து பை பண்ணி நீங்கள் பண்ணுறது, ஸோ அது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே பேசிஸில் எல்லாமே ரன் ஆகட்டும். அப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம ஜாயினிங்கும் அந்த கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்தலாம் சொல்லியிருக்காங்க. வீடியோ பற்றி எதுவும் சொல்ல கிடையாதுங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற அப்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே போல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எந்த ஒரு ஆன்சர் இருந்தாலுமே நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் சங்கர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் கொடுக்காத ஒரு கேள்விகள், இது வரைக்கும் நோட்டீஸ் போர்டில் வராமல் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த வாரத்தில் எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆக போகுது. அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சேலரி ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்ம இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்டு அடுத்த 4 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகி 4 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இது பண்ணணும், மெயில் பண்ணணும். உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த 4 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார்ம் மாதிரி இருக்கும், இல்லை கமெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஐடியா வந்து இருக்கும், இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தது அன்பு அண்ட் அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.